இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுக்கா போச்சம்பள்ளி மாட்டு சந்தைக்கு இங்கே வந்திருக்கிறோம். வாரம் இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5-6 இருந்து 9-10 மணி வரையுமே நடைபெறுங்க. என்னென்ன ரேட்டில் இருக்குது மாடுகள், என்னென்ன கன்று வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அவர் வந்த உடனே ஒரு கன்றுக்குட்டி 16 சொல்கிறாங்க. என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னு தெரியல. நல்லா இருக்கு. சரி வாங்க அப்படியே உள்ளே போய் விட்டு பார்க்கலாம். வாங்கி கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. $14,000 கேட்டு இருக்காங்க. ஒரு என்ன ரேட்டு சொன்னாலும் தெரியல. 14,000 கேட்டு இருக்காங்க மாட்டை. சரி வாங்க அப்படியே உள்ள போய் பார்க்கலாம். வாங்கிட்டு இருக்கிறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. என்ன ரேட்டு வாங்கினாங்கன்னு தெரில. பரவாயில்ல, இன்றைக்கி கண்ணுக்குட்டிங்களும் கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒவ்வொன்றும் ரேட்டு கேட்டு போகலாம். நாட்டு மாடு கண்ணுக்குட்டி ஒன்று வந்திருக்கு. காசு தான் கலக்கணும் தான். வாங்கிட்டீங்களா? விற்கிறது கேட்டு வந்திருக்கீங்களா? கொடுக்குறது கேட்டு வந்திருக்கீங்களா? ஓகே. என்ன ரகண்ணா இது? நாட்டு கிராஸுங்களா? ஓகே ஓகே. என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க? 10,000ங்களா? எதை கேட்டிருக்காங்களா ரேட்டு? என்ன ரேட்டு கேட்டாங்க? 7 ரூபாய்க்கு கேட்குறாங்களா? என்ன ரேட்னா கொடுக்கலாம்? 8 வந்தால் கொடுத்துருவீங்க. நாட்டினம் கிராஸு 8 ரூபா இருந்தால் கொடுத்துருவாரு. நல்லா இருக்குது கண்ணுக்குட்டி. பார்த்து பேசி எடுக்கலாம். அதான் கொடுக்கும். வாங்கிட்டீங்களா? சேலண்ணா? சேலுக்கு தான் எட்டு வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே. என்ன ஊர்ண்ணா? நம்ம சாம்பல்பட்டிலேருந்து எட்டு வந்திருக்கீங்களா? ஓகே. என்ன பல்லுண்ணா? இன்னும் பல்லு போடல. பல்லு போடாத கிடேரி ஜெர்சி. வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இருங்க என்ன ரேட்டுக்கு முடியுதுன்னு. என்ன ரேட்னா சொல்லியிருக்கீங்க? 20 ரூபா சொல்லியிருக்கீங்களா? என்ன ரேட்டு கேட்குறாங்க? 17 தான் கேட்குறாங்களா? என்ன ரேட்னா கொடுக்கலாம்? முன்ன வந்தால் கொடுத்துடலாம். 20 ரூபா சொல்லியிருக்கிறாரு. 17 கேட்குறாங்க. முன்ன வந்தால் கொடுத்துருவாரு. என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க? 5.5 சொல்லியிருக்கீங்களா? என்ன ரேட்டு கேட்குறாங்க? 4 ரூபாய்க்கு கேட்குறாங்களா? என்ன ரேட்டுனா கொடுக்கலாம்? 5 ரூபா தான் கொடுத்துருவீங்க. 4 ரூபாயில் நிற்கிறாங்களா? 5 ரூபா தான் கொடுத்துருவாரு. சரி வாங்க அப்படி போகல.
நாட்டு கிராஸ். நாட்டு மாடா இல்லை கிராஸ் மாடா? நாட்டு மாடு. செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கலாம் என்ன ரேட்டு சொல்கிறாங்க, என்ன ரேட்டுக்கு முடியுதுன்னு. பேசிட்டு இருக்காங்க. சரி, பேசி முடிட்டு பார்க்கலாம். நாட்டு மாடு 33,000 சொல்லியிருக்காங்களாட்டிருக்கு. ஒரு மாடு தான் எட்டு வந்தீங்களாண்ணா? ஒரு மாடு தான் எட்டு வந்தீங்களா? சென மாடு. சென மாடுங்களா? என்ன பல்லுண்ணா? பல்லு சரியா இருக்கு. பள்ளி சரியா இருக்குங்களா? எத்தனாவது ஈத்து? மூணாவது ஈத்துங்களா? என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க? 35 சொல்கிறேன். 35ங்களா? என்ன ரேட்டு கேட்குறாங்க? 30 வருஷம் கேட்குறாங்க. 30 உள்ள கேட்குறாங்களா? ஓகே. என்ன ரேட்னா கொடுக்கலாம்? 30க்கு மேலே வந்தால் 30க்கு மேலே வந்தால் கொடுக்கலாம். பால் எவ்வளோண்ணா கறக்குது? பால் ஒரு 13 கறக்கும். ஓகே. லட்சம் குட்டிங்க 20,000 இருக்குது குட்டிங்க. 20,000 40,000 வரையும் இருக்குது குட்டிங்க. கேட்டணும் மாமா, இது விலை கேட்டணும். எவ்வளோன்னு இருக்குது? எல்லாமே ரேட்டு முன்ன பின்ன தாங்க இருக்குது. கண்ணுக்குட்டி 4,000 ரேட்டு. கண்ணுக்குட்டி தகுந்த மாதிரி ரேட்டு போயிட்டுருக்கு. வியாபாரம் பேசிட்டு இருக்கு. 4 பல்லு 2ஆம் ஈத்து. என்ன ரேட்டுன்னு தெரில. வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். என்ன ரேட்னா சொல்லியிருக்காங்க? 55 சொல்லியிருக்கீங்களா? என்ன ரேட்டு கேட்குறாங்க? 47 கேட்டுருக்காங்க. 55 சொல்லியிருக்காங்க. 47 கேட்டுருக்காங்களா? இருபத்தி 21 சொல்றாரு. என்ன கொடுப்பாங்க அனுசரிச்சு? அவனை ஏமாத்திரா. பேக்கில் பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. அச்சப் கண்ணு நல்ல தரமாக வந்திருக்குங்க.
எத்தனை 3 கண்ணு எட்டு வந்தீங்களா? 8 எட்டு வந்தீங்களா? எத்தனை சேல் ஆயினுக்கு இது? 5 5 சேல் ஆயிடுச்சுங்களா? இன்னும் 3 தான் இருக்குங்களா? எப்படின்னா போயிட்டுருக்கு வியாபாரம் அந்த வாரம்? வியாபாரம் கொஞ்சம் பரவாயில்ல தான், சுமாராக போயிட்டுருக்குங்களா? ஓகே. இல்லை அச்சப்பு கண்ணுங்களா? ஆமாம் எச்சம். ஓகே. என்ன ரேட்னா போயிட்டுருக்கு கண்ணெல்லாம்? 27, 24, 22, 22 அந்த மாதிரி ரேட்டு இருக்குது. அந்த பிளாக்னா? அது 23 ரூபா சொன்னேன். 23ங்களா? நல்லா இருக்குது, நல்லா டைனிங்காக இருக்குது. இல்லை 22, 23 இந்த ரேட்டில் போயிருக்கு. நல்லா இருக்குண்ணா உங்களுக்கு கண்ணுக்குட்டி. வாங்கி கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன ரேட்டு வாங்கினாங்கன்னு தெரில. பல்லு பார்க்குறாங்க கண்ணுக்குட்டி. ஹெச்எப்பு ஜெர்சி கிராஸு நல்லா பூச்சி மாத்திரை போட்டு ரெடி பண்ணால் அதிகமாக வரும் கண்ணுக்குட்டிங்க. என்ன ரேட்டுக்கு முடிஞ்சுன்னு தெரியல. என்ன ரேட்டுக்கு முடிஞ்சிட்டு தெரியல, பேசுகிறாங்க பார்க்கலாம். கிடரிங்க எல்லாமே இதெல்லாம் வாங்கி கட்டுக்கிறாங்க. என்ன ரேட்டு வாங்கினாங்கன்னு தெரியல. ஒரு நாட்டு கிராஸுன்னு நினைக்கிறேன், கண்ணுக்குட்டியோடு இருக்குது. ஏழையா கிடா இருக்கணுங்களா? பொட்டக்கணுங்களா? பொட்டக்கணுங்களா? எந்த ஊர் மாடுண்ணா? இது ஏலம்பட்டிங்களா? என்ன பல்லுண்ணா? 4ங்களா? 4 பொண்ணு உண்டு, 6 பொண்ணு உண்டு. சோடியா 4 தான். 4 சொல்லிக்கிறாரு. எவ்வளோ சொன்னார் அவரு? வியாபாரம் சொன்னாங்க. பால் எவ்வளோண்ணா கறக்குது? பால் 7 லிட்டர் கறக்குது. 7 லிட்டர் ஒரு நாளைக்கு 7 லிட்டருங்களா? என்ன ரேட் சொல்லியிருக்கீங்க? என்ன ரேட் சொல்லியிருக்கீங்க? 65 சொல்லி 65 சொல்லியிருக்கீங்களா? 65 சொல்லியிருக்காங்க. பேசி கொடுக்கலாம். இங்கே ஒரு நாட்டு மாடு இருக்குது, டேரி. பல்லு போட்டிருக்காண்ணா? வாங்கிடுச்சா? கொடுக்குறதுங்களா? கொடுக்குறதுங்களா? பல்லு போட்டிருக்குங்களா? இல்லை ஒன்று பல்லு போடல. என்ன ஊருண்ணா நம்ம? புளியம்பட்டிங்களா? சரி. என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க? என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க? 12 ரூபா சொல்லியிருக்கீங்களா? என்ன ரேட்டு கேட்குறாங்க? 9 8 9 கேட்டிருக்காங்களா? என்ன ரேட்னா கொடுக்கலாம்? 10 ரூபா வந்தால் 10 ரூபா தான் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே, 10 ரூபா தான் கொடுத்துருவாரு. எல்லாம் 7 8ன்னு தான் கேட்டுருக்காங்களாம். வாங்கி கட்டி வச்சுட்டுக்கிறாங்க. என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல. ஜெர்சி மாடு வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க. லட்சப்பு கிடாரி கண்ணுங்க வந்திருக்கு. ரேட்டுக்கு 20லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம பின்ன பேசி எடுக்கிறதுல தான் இருக்குது நம்ம திறமை. எல்லாம் வாங்கி கட்டி வச்சுட்டுக்கிறாங்க. என்ன ரேட்டு வாங்கினாங்கன்னு தெரில.
நான் உங்கள் பேருண்ணா? என் பேர் சிவாங்க. சிவாங்களா? என்ன ஊர்ண்ணா? இங்கே போச்சம்பள்ளி பக்கம் பனாடு வரும். பனங்காட்டு ஊருங்களா? ஓகே ஓகே. காலக்கண்ணு எடுத்து வந்துருக்கீங்களா? என்ன ரகண்ணா இது? இது நாட்டுக்கு. நாட்டில் ஓகே ஓகே. நல்லா சூப்பராக இருக்குது, திமிழோடு இருக்குது, முக்கியமாக இருக்குது. இப்போ ரேஸுக்கு ரெடி பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே. என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க? 20 ரூபா சொல்லியிருக்கீங்க. என்ன ரேட்டு கேட்குறாங்க? எதாவது கேட்டிருக்காங்களா? இங்கே வெளியே கேட்குறேன், படிக்காட்டில் மாடு வாங்க முடியல. இங்கே சொல்லல, என்ன ரேட்னா என்ன ரேட்டு கேட்குறாங்க? என்ன ரேட்டு கேட்குறாங்க? 15 கேட்குறாங்களா? ஓகே ஓகே. இது பார்த்து எல்லாருமே படிக்காட்டில் மாடி வாங்க முடியல. இன்னும் அதான் நடக்குது. எல்லாரும் பாதி வேலை சொல்லணுமா யூடியூப்காக. என்ன ரேட்னா கொடுக்கலாம்? 17 வந்தால் கொடுத்துருவீங்களா? நல்லா இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்கு. பார்த்தது வாங்கிட்டு போகிறாங்களாட்டிருக்கு. என்ன ரேட்டுக்குண்ணா வாங்கினீங்க? 11 வாங்கினீங்களா? என்ன ரேட்டு சொன்னாங்க? 15 சொன்னாங்க. 11 வாங்கிக்கிறீங்களா? சரி சரி.